சுட சுட பிரியாணி, அதுவும் நாங்கள் அன்றைக்கி புதுவிதமாக செஞ்சுருக்கோங்க. அப்படி என்ன புதுவிதமாக செஞ்சுருக்கோம் அப்படின்னா, வெளியில் விறகடுப்பில் தான் செஞ்சுருக்கோங்க. வெரி ஜாலியாக இருந்துச்சு. ஜாராவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லாவே புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் விறகடுப்பில் சமைக்கிறோம். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஸ்மோக்கி ஸ்மெல்லு நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்திங்களா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது சாப்பிடும்போது ஒரு ஸ்மெல் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரியே இருந்துச்சு. வேறு மாதிரி இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ணும். அதுவும் இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து கிரேவிங் அதிகமாக இருக்கும். பிரியாணினா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஆசையை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு லெக் பீஸ்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. சுட சுட இருந்தது. இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, சூடு நான் சாப்பிட்ற வரைக்குமே குறையவே இல்லைங்க. அந்தளவுக்கு சூடு இருந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னோடய ஹஸ்பண்டும் நான் தான் சாப்பிட்ருந்தோம். ஜாரா தூங்கிட்டா அதுக்குள்ளே. அதனால் அவளுக்கு வந்து அன்டைமில்